ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பிஎட் ஃபஸ்ட் இயரு லேர்னிங் அண்ட் டீச்சிங் இந்த சப்ஜெக்டில் 5th யூனிட் தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம் பார்க்க போகிறோம். கருத்தாக்கவிய கோட்பாடுகள். இப்போ கருத்தாக்கவியல் கோட்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். கருத்தாக்கவியம் அப்படிங்கிறது படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் தாமாகவே உருவாக்குகிற ஒரு சிறப்பான கற்றல் தான் கருத்தாக்கவியம் அப்படிங்கிறது. இந்த கருத்தாக்கவியம் அப்படிங்கிற வேர்டு 1919க்கு அப்புறம் தான் பயன்படுத்தினா கூட இது ஸ்டார்டிங்கில் இருந்தால் இருந்தது தான். இப்போது 1919க்கு அப்புறமா வந்தது கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இந்த கருத்தாக்கவியம் அப்படிங்கிற வேர்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் கன்ஃபியூசியஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் கேட்பின் மறப்பேன், பார்த்தால் நினைவு வைப்பேன், செய்யேன் புரிந்து கொள்வேன் அப்படின்னு கன்ஃபியூஷியஸ் இதோடைய கல்வியோடைய தொடக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. கற்றலில் அறிவுசார் கோட்பாட்டினை ஃபாலோ பண்ணுறவங்களாகிய லெவ் விகோட்ஸ்கி, பியாஜே, ப்ரூனர் இவங்க எல்லாருமே கூட கருத்தாக்கிய கல்வினை சொல்லியிருக்காங்க. நடத்தை அறிவுசார் கற்றல் கோட்பாடுகளுடைய இணைப்பாக இந்த கருத்தாக்கவியல் கோட்பாடு அமைஞ்சிருக்கு. வயசு வந்தவங்க, அதாவது நல்ல மெச்சூரானவங்க எல்லாருமே இந்த கற்றல் முறையை ஃபாலோ பண்ணுறவங்க தான். இது வரைக்கும் மீனிங். அடுத்த டாபிக் தியரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ்ஸே டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த டெஃபினிஷன் க்ரோல் அண்டு பாஸ்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டாப்பிக்கை திரும்பி திரும்பி படிக்கிறதுனாலையோ அல்லது ஒரு வேலையை மறுபடியும் செய்கிறதுனாலையோ நம்மளுக்கு அறிவு வராது. அப்போது அறிவு எப்படி இருக்கணும்னா, அதோட கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும்போது தான் நம்மளுக்கு கற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோலும் பாஸ்கியும் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மெக்முல்லர், இவர் அறிவு கட்டமைப்பு பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அறிவு கட்டமைப்பு கொள்கை அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு கொள்கை தான். இது ஒரு கற்பித்தல் கொள்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெக்முல்லர் 2 பேருமே சொல்கிறாங்க. இந்த யூனிட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த நர்ச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர்ஸ், அறிவு கட்டமைத்து கொள்ளும் கற்பவருடைய தன்மை. இது ஃபஸ்ட் கொஸ்டின். இது உங்களுக்கு 10 மார்க்கில் வரும். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அறிவு கட்டமைப்பு கற்பவருடைய முக்கியத்துவம். சமூக அறிவு கட்டமைப்பானது கலாச்சாரத்தை மாணவர்களுடைய மேம்படுத்துறது. அதில் கற்பவர் தங்களுடைய பின்னணி கலாச்சாரம் இது உலகளாவிய பார்வையில் செல்வாக்கை கொண்டு போகிறது, இதோட உண்மையை அடையிறது. செகண்ட் பாயிண்ட்டு சப்டாபிக் கற்பவருடைய முழு பொறுப்பு. கற்பவர் தான் தங்களுடைய கற்றலில் சீரான வேகத்துக்கு பொறுப்பானவங்க, ப்ராப்பராக படிக்கிறது. சமூக அறிவு கட்டமைப்பு அப்படிங்கிறது கற்பவருடைய கற்றலில் செயல்பாடுகளில் வேகம் மற்றும் பங்கேற்புடைய முக்கியத்துவத்தை மேம்படுத்துறது. தேர்ட் பாயிண்ட்டு, கற்போருக்கான உயர் ஊக்கத்துடைய அவசியம். உளவியல் சார்ந்த அணுகுமுறையில் ஊக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த ஊக்குவித்தல் கற்பவருடைய கற்றலில் ஆர்வத்தையும் மற்றும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. வால் கிளேசர் ஃபீல்டு அப்படின்றவர் ஊக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, தன்னால் கற்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறவங்க தான் கற்றல் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு ஊக்கம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் கிளேசர் ஃபீல்டு சொல்கிறாரு. அடுத்த சப்டாபிக் ஃபோர்த்து, கற்போருடைய துடிப்பான செயல்பாடு. கற்பவர் நேரடியான அனுபவங்கள் மூலமாக புதிய புரிதல்களை தாமே ஏற்படுத்திக்குவாங்க. ஆசிரியர் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கடுத்து மாணவர்களிடையே டிஸ்கஸ் பண்ணி அதை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் அமைச்சு கொடுப்பாரு. 5th சப்டாபிக் ஆழ்ந்து சிந்தத்திலுடன் கூடிய கற்றல். மாணவர்கள் தங்களுடைய கற்றல் செயல்களை தாமே கையாண்டு தாம் பெற்ற அனுபவங்களை கொண்டு ஆழ்ந்து சிந்திப்பாங்க. இதன்படி கற்போர் தங்களுடைய கற்றல் செயல்பாடுகளில் புலமை அடைவாங்க, நல்லா கிளியராக புரிஞ்சுப்பாங்க. ஆசிரியர் மாணவர்களுடைய விளவர தன்மைக்கும் ஆழ்ந்து சிந்தித்தலுக்கும் தக்க ஒரு சூழ்நிலையை டீச்சர் உருவாக்கி கொடுக்கணும். அடுத்து 6th பாயிண்ட்டு, இணைந்து கற்றல். இணைந்து கற்றலுக்கு பல்வேறு காரணங்களை பொருத்தப்பட்டிருக்கு. அதன்படி அறிவு கட்டமைப்பு கற்றலில் சக மாணவர்களோடு இணைந்து கற்றலின் நல்ல விளைபனை கொடுக்கும். இதன் மூலமாக கற்போர் தங்களுடைய கற்றல் செயல்பாடுகளில் மேற்பார்வையிட்டு தாமாக பலவிதமான கற்றல் உத்திகளையும் மற்றும் முரல்களையும் தெரிஞ்சுப்பாங்க. 7th பாயிண்ட்டு, ஆராய்ந்தறியும் கற்றல்.
அறிவு கட்டமைப்பில் மாணவர்களுடைய முக்கியமான செயல்பாடானது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது. மாணவர்கள் 6000 முறையை கையாண்டு வினாக்கள் எழுப்பியும் தலைப்புகளை ஆராய்ந்தும் பலவிதமான வளங்களை கொண்டு சரியான தீர்வுகளை அவங்க பார்ப்பாங்க. இது வரைக்கும் நம்ம ஆசிரியர் கட்டமைத்து கொள்பவருடைய கற்பவருடைய தன்மை பார்த்தோம். த நர்ச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர்ஸ் இதில் ஒரு 7 பாயிண்ட் பார்த்தோம். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அறிவு கட்டமைப்பு கற்போருடைய முக்கியத்துவம் பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் சப்டாபிக்கு கற்போருடைய முழு பொறுப்பு பார்த்தோம். தேர்டு சப்டாபிக் கற்போருக்கான உயர் ஊக்கத்துடைய அவசியம் பார்த்தோம். ஃபோர்த்து சப்டாபிக் கற்போருடைய துடிப்பான செயல்பாடு பார்த்தோம். அடுத்து ஃபிஃப்த்து சப்டாபிக் ஆழ்ந்து சிந்தித்தலுடன் கூடிய கற்றல் பார்த்தோம். சிக்ஸ்த்து இணைத்து கற்றல். செவன்த்து சப்டாபிக் ஆராய்ந்தறியும் கற்றல். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் த ரோல் ஆஃப் டீச்சர், வகுப்பறையில் ஆசிரியருடைய பங்கு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆசிரியர் மாணவர்களுடைய திறந்த நிலை வினாக்களை எழுப்பி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆன்சர் வர வரைக்கும் டீச்சர் வெயிட் பண்ணணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஆசிரியருடைய உயர்நிலை சிந்தனைக்கும் தர்க்க ரீதியான சிந்தனைக்கும் அதிக முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு டீச்சர் கொடுக்கணும். தேர்டு பாயிண்ட்டு, மாணவர்கள் ஆசிரியரோட சக மாணவரோடவும் இடைவினை டிஸ்கஸ் பண்ணி ஆர்வத்தோடு கற்றுக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஆசிரியர் மாணவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வகுப்பறை சூழலை மாற்றி கொடுக்கணும். ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, ஆசிரியர் ஆராய்ந்தறியும் கற்றலை உருவாக்கணும். சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, ஆசிரியருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வகையில் கற்றலை மேம்படுத்தி கொடுக்கணும். செவன்த்து பாயிண்ட்டு, குழு இடைவினை புரியும் வகுப்பறையில் அமர்வுகள், கூட்டுறவு கற்றல், இணைந்து கற்றல் இது எல்லாமே கற்பித்தல் உத்திகளாக ஆசிரியர் மேற்கொள்ளணும். இது வரைக்கும் டீச்சருடைய ரோல், கிளாஸில் ஒரு டீச்சர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான கொஸ்டினுடைய ஆன்சரை நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் 10 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் காக்னிஸ் 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். காக்னிஸ் தியரியில் காக்னேவுடைய கற்றல் படிநிலை கோட்பாடு, காக்னிஸ் ஹிரார்ச்சிக்கல் லேர்னிங், பயிற்சி விமானிகளுக்கிடையே சோதனை செய்கிற கோட்பாட்டை உருவாக்கியவர் ராபர்ட் காக்னே. இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர். காக்னேவுடைய கற்றல் படிநிலை 8, எல்லா வகை கற்றலும் ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல அப்படின்னு காக்னே சொல்கிறாரு. எளிய நிலையிலிருந்து சிக்கனான நிலைக்கு கற்றல் படிப்படியாக முன்னேறி போகணும் அப்படிங்கிறது காக்னே சொல்கிறது. காக்னேவுடைய படிநிலைகள், ஃபஸ்ட்டு ஒன் குறியீடு அல்லது அடையாளம் மூலம் கற்றல், சிக்னல் லேர்னிங். பாவ்லோவுடைய ஆக்க நிறுத்த கற்றலுடைய உயிரினமானது குறியீடு அல்லது அடையாளத்து கொண்டே கற்றலை மேற்கொள்கிறது. நாய் மணியோசை அடையாளமாக கொண்டு உணவு வருகை செயலை அறிகிறது. அதே மாதிரி தான் வகுப்பறையில் ஆசிரியரும் மாணவர்களும் அடையாள குறியீடு பற்றிய விழிப்புணர்வை பெறணும். இதுவே சிறந்த கற்றலை உருவாக்கும் அப்படின்னு காக்னே சொல்லியிருக்காரு. அடுத்து செகண்டு, தூண்டல் துலங்கல் கற்றல், எஸ்ஆர் லேர்னிங். தார்ன்டைன் சோதனையை குறிப்பிட்ட தூண்டல் துலங்கல் தொடர்பையும் ஸ்கின்னருடைய சோதனை குறிப்பிட்ட துலங்கல் தொடர்பையும் வெளிப்படுத்துது. எக்ஸாம்பிள் சொல்லலாம், தார்ன்டைனுடைய கற்றல் கோட்பாடு மற்றும் ஸ்கின்னருடைய செயல்பாடு ஆக்க நிறுத்த கோட்பாடு ரெண்டுமே தூண்டல் துலங்கல் கற்றலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது குறியீடு அல்லது அடையாளம் மூலம் கற்றலை சற்று சிக்கலான கற்றல். தேர்டு, தொடர் இணைப்பு கற்றல், மோட்டார் செயினிங். ஒரு தூண்டல் துலங்கல் இணைப்புக்கு பதிலாக 2 அல்லது 2க்கு மேம்பட்ட தூண்டல் துலங்கல் தொடர்புகளில் ஒரு இணைப்பு நிலையை இது குறிக்குது. ஆசிரியர் வகுப்பறையில் பாடங்கள் மற்றும் தலைப்புகளை சம்பந்தப்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த விதி சொல்லுது. ஃபோர்த்து சப்டாபிக் சொற்களை இணைத்து கற்றல், சிறு சிறு சொற்களை இணைத்து கற்றலில் வேர்பல் செயினிங். சிறு சிறு சொற்களை இணைத்து கற்பதன் மூலமாக மொழி வளர்ச்சி ஏற்படுது. இதுவும் ஒரு வகையான கற்றல் தான் அப்படின்னு காக்னே சொல்கிறாரு. அடுத்து ஃபிஃப்த்து ஒன் வேற்றுமைப்படுத்தி கற்றல், டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங்.
ஒற்றுமையில் வேற்றுமை காண்பது, அதாவது ஒற்றுமையான ஒரு தூண்டலுக்கு இடையே உள்ள வேற்றுமையான துலங்கல்களை வெளிப்படுத்துகிற பண்பை குறிக்கிறது. நாம் அனைவரும் இந்தியர் அப்படின்னா கூட மொழி, இனம், உடை போன்ற பண்புகளால் வேறுபட்டு காணப்படுவதை பார்க்கலாம். 6th பாயிண்ட் வந்து பொதுமைப்படுத்தி கற்றல், கான்செப்ட் லேர்னிங். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, அதாவது வேற்றுமையான ஒரு தூண்டலுக்கு இடையே உள்ள ஒற்றுமையான துலங்களை வெளிப்படுத்துகிற ஒரு பண்பை குறிக்கிறது. நாம் அனைவரும் மொழி, இனம், உடை போன்ற பண்புகளால் வேறுபட்டு இருந்தால் கூட இந்தியர்களாகவே செயல்படுவதை நம்ம பார்க்கலாம். 7th பாயிண்ட்டு விதியை கற்றல். அடிப்படை விதிகளை கற்பதன் மூலமாக சில கற்றல்களை கற்றுக்கொள்கிறோம். 2 அல்லது அதற்கு மேம்பட்ட கருத்துக்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை புரிந்து கொள்வதில் விதியினை கற்றல் அப்படின்றது பேர். விதியை கற்றல் அப்படின்னா ரூல் லேர்னிங். அடுத்து 8th பிரச்சனைகளை தீர்வு கற்றல். விதிகள், கோட்பாடுகள், பிரச்சனைகளை ப்ராப்ளம் சால்விங். விதிகள், கோட்பாடுகள், கருத்துக்களை பயன்படுத்தி சிக்கலுக்கு விடை காணுவது. பொருத்தமான உத்திகளை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இதுதான் வந்து உயர்வகை கற்றல். கீழ்நிலை கற்றல் தேர்ச்சியடைந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் வந்து உயர்நிலை கற்றலுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்னே சொல்கிறாரு. மனித கற்றலை கண்டறியணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து ஒரு கருவியை வந்து யூஸ் பண்ணுறாரு. அந்த கருவிக்கு பேர் மிரர் ட்ராயிங் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது. உதாரணமாக ஒரு கணக்கு ஒன்றுக்கு விட பார்க்கணும் அப்படின்னா அந்த கணக்கு தொடர்பான அடிப்படை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா சூத்திரங்கள், அதுக்கப்புறமா வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், இந்த மாதிரியான ஃபார்முலாஸ், அதோட ஒற்றுமை, அதோட வேற்றுமை, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. இது வரைக்கும் காக்னோவுடைய கற்றல் பார்த்தோம். அதில் வந்து காக்னோவோட படிநிலைகள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து குறியீடு அல்லது அடையாளம் மூலம் கற்றல், சிக்னல் லேர்னிங். செகண்ட் வந்து தூண்டல் தொலுங்கல் மூலம் கற்றல், எஸ்ஆர் லேர்னிங். தேர்ட் வந்து இணைப்பு கற்றல், மோட்டார் செயினிங். ஃபோர்த் வந்து சொற்களை இணைத்து கற்றல், வேர்பல் செயினிங். ஃபிஃப்த்து வந்து வேற்றுமைப்படுத்தி கற்றல், டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங். சிக்ஸ்த்து வந்து பொதுமைப்படுத்தி கற்றல், கான்செப்ட் லேர்னிங். செவன்த்து விதியை கற்றல், ரூல் லேர்னிங். எயித்து வந்து பிரச்சனைகளை தீர்க்க கற்றல், ப்ராப்ளம் சால்விங். இந்த 8மே வந்து காக்னோவுடைய கற்றல் கோட்பாடு. இப்போ காக்னோவுடைய கல்வி தாக்கங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மாணவர்களை வந்து கீழ்நிலை கற்றலில் தேர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம்தான் உயர்நிலை கற்றலுக்கு ஆசிரியர் வந்து அழைத்து போகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து பொருத்தமான குறியீடுகளையும் வார்த்தைகளையும் ஆசிரியர் வந்து இணைத்து கற்பித்தல் வேண்டும். தேர்ட் பாயிண்ட்டு, ஆசிரியர் வகுப்பறையில் வலுவூட்டிகளை பயன்படுத்தணும். அந்த வலுவூட்டிகளை பயன்படுத்தும் போது ஆசிரியர் எதிர்பார்க்குற துலங்கல் வந்து மாணவர்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். ஃபோர்த்து பாயிண்ட்டு, சிக்கல்களுக்கு தீர்வு காண ஆசிரியர் மாணவர்களுக்கு உதவணும். ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, வேறுபாடுகளையும் ஒற்றுமைகளையும் எடுத்துக்காட்டுகளோட ஆசிரியர் வந்து சுட்டி காட்டணும். இது வரைக்கும் இந்த காக்னோவுடைய கற்றல் கோட்பாடு முடிஞ்சது.